ஒரு காலத்துல, ஒரு நேரத்துல, ஒரு மணி நேரத்துல, ஒரு நாள் குழுக்குல பல நாட்கள ஜெபம் பண்ணோம், பைபிள் படிச்சோம், வேதம் வாசித்தோம். இப்ப நம்ம இருதயம் எப்படி இருக்குங்க? நம்ம இருதயம் எப்படி இருக்கு? வேதத்தின் மேல இருக்குதா, மனுஷர்கள் மேல இருக்குதா? முன்னாடி தேவன் மேல நம்பிக்கை வச்சோம், இப்ப கடவுள் மேல நம்பிக்கை வச்சோம். முன்னாடி நம்ம கடவுள் மேல நம்பிக்கை வச்சோம், முதல்ல தேவன் மேல நம்பிக்கை வச்சோம், இப்ப மனுஷன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம். நாசிரியர் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கணும், கர்த்தர் மேல பிரியமா பற்றுதலா இருப்பதுதான் நம்ம உடம்புக்கு நலம். ஆமீனா? தேவன் நம்ம இருதயத்துல இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, பர்ஃபெக்டா வண்டி ஓடிட்டு இருக்கும், எந்த குறைபாடும் இருக்காது, யாரும் உள்ள நுழைய வாய்ப்பு இல்லை. ஆமீன், அல்லேலூயா, ஆமீனா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஆமீன். அப்போ நம்ம இருதயத்துக்குள்ள தேவன் இருக்கணும். தேவன் இருந்தா நம்ம இருதயத்தை பர்ஃபெக்டா தேவன் நம்மளை நடத்துவாரு. நம்ம இருதயத்துல தேவன் இல்லாம வேற ஒண்ணு இருந்துச்சுன்னா நம்ம இருதயம் ஒரு நாள் நம்மளை குற்றப்படுத்தும். பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வர வேண்டியதில்லை, கூட பிறந்தவங்களாம் வர வேண்டியதில்லை, அந்நிய சொந்தம் வந்தவங்களாம் வர வேண்டியதில்லை. அப்போ இருதயமே உன்னையும் என்னையும் குற்றப்படுத்தும் என்று வேதம் சொல்லுது, நம்மளை நிந்திக்கும். நம்ம இருதயம் பாருங்க, இத்தனை வருஷமா பிறந்த காலத்துல இருந்து நம்ம இருதயம் நம்மளுக்கு விரோதமா துரோகம் செய்தா இல்லையா? செய்தா இல்லையா? ஆமீனா, ஆமீன் இல்லையா? எனக்கு விரோதமாவா வரும்? கொல்லவே முடியாது, கொல்லவே முடியாது. தேவனுக்கு முன்னாடி வந்து நிற்கும் வார்த்தைகள். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு நம்ம பேசுறோம் பழக்க வழக்கம்? பக்கத்துல எத்தனை பேருக்கு நம்ம பழக்கிறோம்? பழக்க வழக்கமா இருக்கிறோமா? ஏற்றுக்காரன பழக்க வழக்கமா இருக்குமா? நல்ல பழக்க வழக்கமா? வேற பழக்க வழக்கமாகி சிக்கலாயிரும். கத்த நல்ல நல்ல அண்ணன் நம்பி அக்கா நினைச்ச பழகுறோமா? எல்லாருமே எதிரி, எல்லாருமே எதிரி, ஒரே எதிரி, சொந்த மந்தம்லாம் எதிரி. என்னதான் எதிரியோட இருந்து என்னதான் வாழ போறேன்? ஆமா, தோத்தணும், அல்லேலூயா. எல்லாருமே எதிரி, எத்தோட வரணும் எதிரி, பக்கத்துக்கு வரணும் எதிரி, தண்ணி பிடிக்கிற இடத்துலயும் எதிரி, சோத்திரம் வேலை பார்க்குற இடத்துலயும் எதிரி, ஐசாங்க போற இடத்துலயும் எதிரி, எல்லா இடத்துலயும் எதிரி, எதிரி 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 எதிரிக்கிட்டே இருக்கிற. கடைசியில போய் எங்க போய் முட்ட போது தெரியும். சோத்திரம். இருதயமே நம்மள என்ன பண்ணுமா? ஆமா, குற்றவாளியா இருக்கும். அப்ப வேதம் சொல்லுறது நீதிய வலுவாம கெட்டியா முடிச்சுக்கிட்டேன். அப்ப தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு நீதிமானுக்கு உபத்திரவங்கள் வரும், ஆனா அந்த உபத்திரவத்தின் மத்தியிலையும் நீதியை விடக்கூடாது. யோசேப்பு வாழ்க்கையில நடந்தது, நடந்துச்சா இல்லையா? அவருடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு விரோதமா, அவருடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு விரோதமா, நீதிக்கு விரோதமா ஒரு தவறு நடக்க வந்தது, ஒரு குற்றம் நடக்க வந்தது. ஆனாலும் நான் தேவனுக்கு முன்னாடி இருக்கிறேன், நான் தேவனுக்கு முன்னாடி எப்படி துரோகம் செய்வேன்? நான் தேவனை ஆராதிக்கிறேன். ஒரு சாதாரண ஒரு தவறுதான், சாதாரண பாவம் தான், ஒரு மாம்ச இச்சை தான், ஆனாலும் அந்த மனுஷன் இடம் கொடுக்கல. காரணம் ஜீவன் உள்ள தேவன். தேவனை ஆராதிப்பதனால அந்த நீதியை விடல, அந்த பரிசுத்தத்தை விடல. ஆமென். வஸ்திரம் போனாலும் பரிசுத்தம் போக கூடாது. சொல்றது புரியுதா? யோசேப்புக்கு என்ன பண்ணுச்சு? வஸ்திரம் போனுச்சு, ஆனா பரிசுத்தம் போகல.